6/3/26 வெள்ளி. தவக்காலம் 2ஆம் வாரம். இன்றைய புனிதர் புனித கொலைட், இளம்பெண் துறவி. முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 3 முதல் 4, 12 முதல் 13, 17 முதல் 28. இஸ்ரேல் முதிர்ந்த வயதினராய் இருக்கையில் அவருக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவர் மற்றெல்லா புதல்வரையும் விட யோசேப்பை மிகுதியாய் அன்பு செய்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லோரிலும் மிகுதியாய் அன்பு செய்கிறார் என்று கண்டு யோசேப்பை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் யோசேப்பு வருவதைக் கண்ட சகோதரர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டார்கள். அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இக்கிணற்றுக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றார்கள். ரூபன் இவற்றை கேட்டு யோசேப்பை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம், அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த கிணற்றுக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து யோசேப்பை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை கிணற்றில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத பால் கிணறு. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதில் இருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலரின் வணிக குழுவை பார்த்தார்கள். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் கிணற்றிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.